விழுப்புரம் அரிஸ்டாட்டில் அகாடமி இன்னைக்கு பார்க்க போற ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பொது தமிழ்ல மோனை. இப்போ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இந்த மோனை தொகை 8 வகைப்படும். அந்த 8 வகையை தான் நமக்கு கொடுத்துருக்க அடிமோனை. அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது அடிமோனை. இப்போ இதான் அடி, இது முதல் அடி, இது ரெண்டாவது அடி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னா வந்துச்சுனாக்கா அது அடிமோனை அப்படின்னு சொல்றோம். சீர்மோனை 7 வகைப்படும். இந்த சீர்மோனையில தான் நம்ம அதிகமாக கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. அதனால இந்த சீர்மோனை 7 வகை நம்ம ஷார்ட்கட்ல சொல்றோம். இது ஷார்ட்கட், இது வகை, இது பார்த்தா சீர் எந்தெந்த சீர்ல வருது அப்படின்றது சொல்றோம். இங்க பாருங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கு போட்ட ஒரு கூழாங்கல் மேலையும் கிளையும் முட்டிட்டு இருக்கு. இதுதான் ஷார்ட்கட். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம இது எந்த வகையான மோனை அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இணை மோனை, போட்ட பொழிப்பு மோனை, ஒரு மோனை, கூழாங்கல் கூழை மோனை, மேலையும் மேல் கதுவாய், கீழையும் கீழ்கதுவாய் மோனை, முற்றுமோனை. அப்போ முட்டிட்டு இருக்கு, முற்றுமோனை அப்படின்னு சொல்றோம். இவர் இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா நமக்கு. இதான் நமக்கு எக்ஸாம்பிள். இதுல இருந்து பாத்துங்க, 1 2 12 ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 சீர் ஒன்னா வந்துச்சுன்னா அது இணை மோனை. 1 3 அப்போ 13 14 அப்படி அந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 மூணுமே வந்தாக்கா அதை நம்ம கூடை மோனை அப்படின்னு சொல்றோம். மேல் கதுவாயில் பாருங்க 2 இல்லாம வரும். 1 3 4, கீழ்கதுவாய் 1 2 4, இங்க 3 இருக்காது. இது முற்றுமோனையில பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 சீர்கள்லயே நமக்கு முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது நம்ம முற்றுமோனை அப்படின்னு சொல்றோம். இது உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.